அப்படியே எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல, உண்மையை சொல்ல. நான் உனக்கு பக்கத்துல இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? இங்க பாரு, உண்மையை சொல்ல, இல்லைன்னா நான் செத்துருவேன் சொல்லிட்டேன். இது தப்பு. யாருக்கு? உனக்குதான். ஏன்னா இப்போ உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. யாருக்கு தப்புன்னு கேட்டா? எனக்கு. நான் எடுக்குவா? ரிஷி, ஹலோ. ஹாய் அனுஜா. அசையாம இரு. நான் அசையல, சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சாப்பிடு. சாப்பிட? சும்மா இரு. அம்மா தாயே, நான் பேசல, வாய் மூடிட்டு இருக்கேன், நீயே பேசு. நீ ரிஷியை மீட் பண்ணியா இல்லையா? இல்ல, அதாவது யா. ஓகே கூல். இங்க பாரு, அவன் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணானா ஹிட்லரா மாதிரி அவனுக்கு கிளாஸ் எடு. அதை விட முக்கியமான விஷயம், அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இரு. அவனை பார்த்தாலே எனக்கு சரியா படல. இல்ல, அது அவர் என் கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்காரு. ஓகே குட். இங்க பாரு, என்னோட நட்சத்திரா கிட்ட நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு. ஆமா, நட்சத்திராவும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றான். சரியா அபிஷேக், ஃபைல் என்ன சமீர் கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன நான் ஞாபகத்து வரேன்டா. அதெல்லாம் விடு, நான் சொல்றத மட்டும் கேளு. அனுஜா கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்க. அவ உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன நீ வேற மாதிரி பாப்ப. தப்பி தவறி கூட அவகிட்ட போயிடாத, புரியுதா? நான் தப்பி தவறி கூட அவகிட்ட போகல. நான் கண்டிப்பா அவகிட்ட போல. போன அவகிட்ட கூட அவ்வளோ ஆபீஸ்ல இருந்து கிளம்ப சொல்லும். போன கூட இதோ கொடுக்குறேன். ஏதோ நீயே பேச. நீ ஒன்றும் இதுக்கும் டென்ஷன் ஆகாது, சரியா? உன்னோட இந்த மிஸ்டரால எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்தாச்சு. இப்ப டைம் மாறிடுச்சு, அது எல்லாமே போயிடுச்சு. அனுஜா, நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே அனுஜா, யாரோ கதவு தட்டுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? உன் ஞாபகம் எனக்கு நிறையவே வருது. எனக்கு உன்னோட ஞாபகம் நிறைய இருக்கு. ஐ மிஸ் யூ வெரி மச். நம்ம சீக்கிரமா பார்க்கலாம் அபிஷேக். பாய். பாய். என்னை மன்னிச்சிருங்க கடவுளே. நான் அடிக்கடி போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்பப்போ எனக்கும் ரிஷிக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நான் எனக்கே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உத்ரா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இங்க பாரு, அப்புறம் ராஜி, இந்திரா, சுபா லண்டனுக்கு போயிருக்காங்க ஃபேஷன் ஷோவுக்கு. இப்ப நானும் நீ தான் தனியா இருக்கோம். அதனால நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடு. அப்புறம் உனக்குள்ள என்னென்னவோ ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு சொல்லிடு. இல்ல பாட்டி, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சரி, சொல்ல விரும்பலைன்னா சொல்லாத, நான் கிளம்புறேன். பாட்டி பாட்டி நில்லுங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நீ வா, சீக்கிரமா சொல்லு. வா வா வா, சீக்கிரமா வா. இப்ப சொல்லு, என்னாச்சுமா? பாட்டி, அது ரிஷி என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்ன பிடிச்சிருக்கான். அப்படியா? நிஜமாவா? நீ கொஞ்சம் நல்லவதான் வந்து. ஆனா நீ ரொம்ப யோசிக்காத. யோசிச்சீனா முடியெல்லாம் வெள்ளையாயிடும். அப்புறம் ரிஷிக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்காம போயிடும். இதே வந்துறேன். பாட்டி, அனுஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரிஷியும் அனுஜாவும் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு திரும்பவும் ஒன்னாயிடுவாங்க. அப்புறம் என் ரிஷியை நான் இழந்துருவேன். இல்ல, நான் இதை நடக்க விட மாட்டேன். விடுங்க பாப்போம். போங்க
எங்க அந்த பொம்மை எடுத்துட்டு வாங்க. சரி, நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுங்கன்னு நான் சொல்றேன்ல. இங்க என்ன நடக்குது? சரி, நீங்க 2 பேரும் வெளியில போங்க. மம்மி பாத்தீங்களா, கீ குடுக்கிற டாய்ஸ் நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இவங்க கீ கொடுக்குற டாய்ஸ் இல்ல, இவங்க உன்னோட பாடி கார்ட்ஸ். அப்புறம் இந்த விஷயத்த உன்னோட அப்பாவும் அம்மாவும் எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க, புரிஞ்சுதா? கேட்டுக்கோ. ஹவ் போரிங். மம்மி, நான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிட்ட போகணும். என்ன? நீ நீ அங்க போக முடியாது. ஆனா அவரு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஏன் அவர் வீட்டுக்கு போக கூடாது? அது மிஸ்டர் ஹேண்ட்ஸம்க்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். என்னாச்சு, நீ எதுக்காக சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்ன இதா? உனக்கு தெரியல, கேண்டில் லைட்ஸ் இதெல்லாம் லவர்ஸ்க்கு மத்தியில் தான். நமக்குள்ள அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு தெரியும்ல. எனக்கு தெரியும் ரிஷி, உனக்கு என் கூட கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்றதுல எந்த இஷ்டமும் இல்லைன்னு. இது கேஷுவல் டின்னர் தான் வித் டிஃப்ரெண்ட் லைட்டிங். யூ மீன் இதெல்லாம் கேஷுவலா? எஸ், இது கேஷுவல் தான், பட் லைட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கூட இதை என்கிட்ட கூட. சரி, ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே ரிஷி, நீ இதை கேஷுவல் டின்னர்னே நினைச்சுக்கோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொமான்டிக் டின்னர் தான். இப்போவாது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும். Sit. இந்தா ரிஷி, உன்னோட ஃபேவரட் டிஷ். தேங்க்யூ. விஷயண்ணா, அனுஜா எனக்கு கால் பண்றாங்கண்ணா. நீ எதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ற? மம்மி போனை கொடுங்க. போனை நான் கொடுக்க மாட்டேன். மம்மி போனை கொடுங்க, நான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிட்ட பேசணும். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இந்தாங்க பேசுங்க. கட் ஆயிடுச்சா? அப்ப நீ திரும்ப ஃபோன் பண்ண. இந்தா ஒரு நிமிஷம். இங்க பாரு நட்சத்திரா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஒரு பேட் மேனஸ். ஓகே? எனக்கு தெரியும், அதனால தான் உங்க தம்பிக்கு நான் கால் பண்ணேன். என்ன உன்கிட்ட மனோ, இந்த நம்பர்ஸ் எல்லாமே உனக்கு எப்படி கிடைச்சது நட்சத்திரா? அப்பா எனக்கு கீ டாய்ஸ் கொடுத்தார்ல, அவங்க எனக்கு கொடுக்கறாங்க. நான் என்னெல்லாம் கேக்குறேனோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் அவங்க கையை இப்படி உடைச்சிருவேன். என் போனை கொடுங்க மம்மி. நான் உன்கிட்ட போனை கொடுக்க மாட்டேன். டாடி வரட்டும், நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்க வைஃப் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்பா உங்களை ரொம்ப திட்டுவாரு. சரி, ஓகே, பரவாயில்ல. நீ போய் உங்க அப்பா கிட்டே சொல்லிக்கோ. ஆபீஸ்ல கூட நான் உங்க அப்பாக்கு பயப்படவே மாட்டேன், அவரு தான் எனக்கு பயப்படுவாரு. புரிஞ்சுதா? ஆனா நான் பயப்பட மாட்டேன். நட்சத்திரா, நட்சத்திரா நில்லு. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. யாரும் எடுக்கல, கட் ஆயிடுச்சுண்ணா. இப்படி கூட இருக்கலாம்ல, அனுஜாவோட போன்ல இருந்து வேற யாராவது கால் பண்ணிருக்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? எனிவேஸா, என்ன இது? ஏதாவது ஸ்பெஷலா என்ன? கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கு.
இல்ல சும்மா தான் கேஷுவல் டின்னர். நீயும் ஜாயின் பண்ணிக்க, எங்க கூட டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. கம் கம் கம். ஆ வாங்க உட்காருங்க. இல்ல யூ guys கேரி ஆன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. கேரி ஆன். அனுஜா எதுக்காக ஃபோன் பண்ணா? அதுவும் மனோவோட நம்பருக்கு. அப்புறம் எதுக்காக கட் பண்ணா? எனக்கு எதுவுமே புரியல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இப்ப அனுஜாவை காதலிக்கிற. ஆனா 7 வருஷமா நானும் உன் கூட தான் இருக்கேன். நீங்க பாரு, நீ இந்த மாதிரி யோசிச்சு அப்படின்னா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் ரிஷி, நான் சொல்றது முழுசா கேளு. இங்க பாரு, இத்தனை வருஷத்துல உன்கிட்ட நான் எதையுமே கேட்கல. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட நான் உன்னை கேட்டேன்னா நீ எனக்காக அதை கொடுப்பியா? என்னால உனக்கு எதையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுக்கறதுக்கு மனசு தேவை. அது என்கிட்ட இல்ல. எனக்கு தெரியும் உன் மனசுல அனுஜா இருக்கான்னு, அப்புறம் எப்பவுமே இருப்பான்னு. ஆனா நான் உன் மனசுல எனக்காக கொஞ்சமா மதிப்பா கேக்குறேன். ரிஷி, தானியாக்கும் எனக்கும் உன் கூட என்ன உறவு இருக்குன்றத நீ யார்கிட்டயும் சொல்றத நான் கொஞ்சம் கூட விரும்பல. இல்ல, நீ ஒருவேளை அனுஜாக்கு சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா பாரு, அனுஜா முன்னேறி போயிட்டா. அவளுக்கு அவ ஹஸ்பண்ட் இருக்கா, மக இருக்கா. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா அனுஜாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூ. எனக்கு தெரியும் நீ உன்னோட ப்ராமிஸை என்னைக்கும் பிரேக் பண்ண மாட்டேன். சரி, சாப்பிட ஆரம்பி. ஓகே, இத ட்ரை பண்ணு. கொஞ்சமா, கொஞ்சோண்டு. நான் சாப்பிட மாட்டேன். நட்சத்ரா, நட்சத்ரா ப்ளீஸ் ஒரு வாய் வாங்கிட்டு போ. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நட்சத்ரா ப்ளீஸ் சொல்றது கேளு. நட்சத்ரா, நட்சத்ரா, இப்ப நீ இத சாப்பிடலனா அப்புறம் அம்மாவும் சாப்பிடாம இருக்க போறேன். நான் இப்பவே டாடிக்கு கால் பண்ணி சொல்வேன் நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்கன்னு. என்ன, உனக்கு இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுக்கறாங்க? சொல்ல மாட்டேன். சைட் ப்ளீஸ். சைட் ப்ளீஸா? ஓ காட், இவ கார்ட்டூன் பார்க்கிறதுக்கு பதிலா இப்ப படத்தெல்லாம் பார்க்கறாளா? எனக்கும் ஞாபகம் நிறைய இருக்கு. ஐ மிஸ் யூ வெரி மச். நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் அபிஷேக். நீ இன்னைக்கு அனுஜாவை காதலிக்கிற. ஆனா 7 வருஷமா நானும் உன் கூட தானே இருக்கேன். என்னாச்சு? வீட்டுல சுபா இல்ல? சுபாவா? சுபா எங்க போனான்னு தெரியலையே. எங்க அண்ணனுக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கு. யார் கம்பெனி வேணுமோ கிடைக்காது. வேண்டதால எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா? ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க உத்ராவோட கம்பெனியை பத்தி பேசுனீங்கன்னா தட்ஸ் ஓகே. ஆனா என்னோட கம்பெனியை பத்தி பேசுனீங்கன்னா நான் கிளம்புறேனா? எங்க போற? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எங்க போற நீ? என்ன நான் பண்ணிட்டேன்? அதாவது அந்த உத்தராமணம் அவ என்ன ரிஷியண்ணா, ஒரு பக்கம் உங்களோட இந்த போலி உறவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க என்னைய குறை சொல்றீங்களா? பாய் பாய். மனோ, சரி சொல்லு. நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல்ல. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நான் இதை தான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உத்ரா சொன்னால அனுஜாவுக்கு இது கஷ்டமா இருக்கும்னு. அண்ணா, அது அவங்க 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கும்னா 2 பேருக்குமே ப்ராப்ளம் தான். புரிஞ்சுதா? இங்க பாரு, இதால யாருக்கு பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இல்லைன்னா தெரியாதா? ஆனா எனக்கு இது மட்டும் தான் தெரியும். 7 வருஷமா நான் இந்த உத்ரா, அதாவது இவ கூட நான் வீட்டில் தான் இருக்கேன். மேபி நாங்க புருஷன் பொண்டாட்டியே இல்லாம இருக்கலாம். ஆனா தானியா எல்லாரோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அவ எங்களோட மக. சோ ஒருவேளை அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது மனோ. நான் சொல்றது புரியுதுல? அண்ணா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உத்ரா ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. அவ இன்னசென்ட்டா இல்லையோ அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல மனோ. நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற. இங்க பாரு, எங்களோட இந்த உறவு ரொம்ப குழப்பத்துல போயிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அனுஜா தான் என்னோட வாழ்க்கை. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அனுஜா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவ எனக்காக திரும்ப வருவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்க. அவ வரல அப்படின்னா கூட நானே கூட்டிட்டு வரேன். நீ பாத்துட்டே இரு. நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரதா போறேன். ரிலாக்ஸ். வாங்க, நம்ம போய் ஒரு படம் பார்ப்போம். வாங்க பாருங்க, அனுஜா கண்டிப்பா திரும்ப வரதா போறா.
உண்மையை சொல்ல, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லு, இல்லைன்னா நீ என் பணத்தை தான் பார்ப்ப. பான் சொல்றல. திடீர்னு லைட் கட் ஆயிடுச்சு. கேண்டில். தேங்க் காட் நட்சத்திர தூங்கிட்டா, இல்லைன்னா அவ இந்த வீட்டையே இப்போ 2 ஆக்கியிருப்பா. எனக்கு இப்போ என்ன ஆயிட்டுருக்க? அனுஜா எதிர்க்க இருக்கும்போது நான் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் கண்ணை மூடவே மாட்டேன். அப்புறம் அவ எதிர்க்க இல்லாதப்ப எனக்கு தூக்கமே வராத. எனக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல. மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மாதிரியா? இல்ல, அவரை விட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார். மம்மி, அவரை விட ஹேண்ட்ஸமா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. మమ్మీ ఫ్రెండ్స్ కి ఛాన్స్ கிடைச்சே ஆகணும்.